மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி வராது. இதுதான் பொண்ணு வீடு. வணக்கம் வணக்கம். இவங்க அம்மா, இவங்க மாமா, இவர் பையன். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்க உங்க பொண்ணு? கூப்பிடுங்க. காவேரி. எனக்கு இது ஓகே மச்சான். எப்படி இருக்கீங்க? பேசக்கூட கூடாதா? அக்கா இவர் கொஞ்சம் பேசணும். இவருக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசிட்டு வரியா? சரிம்மா. வாப்பா. வா பேசுங்க. போ. போற மச்சான். போய் பேசிட்டு வா. கொஞ்சம் இங்க வாங்க. நம்மள இல்லையா? அவன் போணும். போமா. ஹலோ. ஹலோ. உங்க பேர் என்ன? அம்மா. ஏமா உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. காவேரி. காவேரி நல்ல பேரு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? என்னது? உன் வேலை என்னன்னு கேக்குறா. பெயிண்டிங் பெயிண்டிங். கான்ட்ராக்டர் 20 பேர் வேலை பார்க்கறாங்க. ஓ. கார் இருக்கு அவர்கிட்ட. கார் இருக்கு, வீடும் இருக்கு. டேய் நீ கேளுடா. அவ பேர் என்னன்னு கேட்கலாம்டா. சரி பேரை கேளு. பாப்பா உன் பேரு? வயசு என்ன ஆகுது? உன் வயசு எவ்வளவு ஆச்சுமா? 19. 19. ஓ. எனக்கு வயசு 29 தான். 29. 29. அம்மா என்ன புச்சிக்கிறான்னு கேளுங்களேன். அவரு உனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. மச்சான் ஓகே. என்ன நல்லா புச்சிக்குதா? பிடிச்சிருக்கு. எனக்கும் புச்சிக்குது. அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணவா? மச்சான் மச்சான் ஃபிக்ஸ் பண்ணிடுறா. 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நல்லா இருமா. கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். கடவுளே இதை அப்படியே கூட இருந்து காப்பாத்து. இதுல கொஞ்சம் போட்டுட்டு நான் அவளுக்கு வச்சு விடவா? இப்பதான் உன்னை கச்சிக்குது அதுக்குள்ள. அது வேற யாருக்கும் காமி கூடன்னு சொல்லிடு. காசு கொடுத்து புக் பண்ணி யாருக்கும் காட்ட மாட்டேன். அப்ப சரி வரேன். ஏய் நீ வாடா என் கூட. அப்படியா? வா. சார் எப்படி இருக்கு? இது உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாம் வாங்க போயிட்டு வந்தாச்சா? என்னாச்சு? வந்துட்டாங்களே. என்னாச்சுன்னு கேக்குறோம். அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இங்க இருக்கிற மாதிரி தான் எல்லாரும். எக்ஸ்ட்ரா கொம்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமாமா? நீ சொல்றது கல்யாணேக்கா அங்க கக்கூஸ் இல்ல தெரியுமா? ஐயா கக்கூஸ் இல்லாம எப்படிப்பா? ஏய் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ கொஞ்சம் அமைதியாரு. பபிதா பொண்ணு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கு. நம்ம விஜய்ஸும் எம்ஏ தானே. எம்ஏ என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க. இவன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனது எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க தானே 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அங்க எம்ஏன்னு சொன்னப்ப நல்ல மரியாதை கிடைச்சது. அப்புறம் என்னோட மரியாதைக்காக நானும் எம்ஏன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட்ல 2 பஜ்ஜி டபுள் எம்ஏன்னு சொல்லியிருந்துருக்கலாம். 4வது கிடைச்சிருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க இங்க வருவாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை கெடுத்து விட்டுறாதீங்க. அப்பா எல்லாம் சேர்ந்து தான் செட் பண்ணணும். 40 வயசு ஆயிடுச்சு இந்த நாய்க்கு. இவனுக்கு இதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் கேடு வேறையாடா. போடா போய் வேலையை பாடுறா. என்னங்க நீங்க பாத்துக்கோங்க. நம்ம ஊரு பெண்ணா இருந்தா பிரச்சனை வந்தா பார்ட்டிக்காரங்க பாத்துக்குவாங்க. வர எல்லார் வீட்லயும் துப்பாக்கி இருக்குன்னு தான் கேள்விப்படுறேன். அப்படியா? மச்சான் அந்த ரூமை பத்தி பேசு கொஞ்சம். நீங்க எப்போ ரூமை காலி பண்ண போறீங்க? அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணணும். எப்போ பார்த்தாலும் பேசிட்டு எல்லாம் ரெடி தானே பபிதா? மச்சான் வாடா, சீக்கிரம் நிறைய பணம் ரெடி பண்ணணும். எவ்வளவு அழகாக போறீங்க பாருங்க. பபிதா இந்த உனக்காக வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருப்பா, உனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்காக நீ கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நான் உங்க தம்பி பொண்ணை கேட்குறப்போ கவர்மெண்ட் வேலை இருக்குதான்னு கேட்டீங்களா? எனக்கு அது போதும். பேசாம நான் என்னடா சொன்னேன்? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா எங்க? சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் தான் சொன்னேன்ல.
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. என்னடாச்சு? டேய் விஜேஷ் அவ கூட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் என்ன சாப்பிட்டியா? சொல்றான்னு அவளுக்கும் புரிய மாட்டேங்குது, அவன் என்ன சொல்றான்னு இவனுக்கும் புரிய மாட்டேங்குது. பேக் சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களா? அவங்க ஃபோன் பேசிட்டு இருந்தா போதுமா? பணத்தை யார் ரெடி பண்றாங்க? கார் எங்க? ஒரு நிமிஷம். ஃபோனில் கற்றுக்க முடியுமா என்ன? அப்ப அதெல்லாம் பண்ண முடியாதா? அவன் வேலையும் மறைச்சு. மச்சான் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கார் எங்க? உன் கார் எங்கன்னு கேட்குறாங்க. கார் இவங்கிட்டியா? அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனாங்களே இவன் காருக்கு முன்னாடி, அந்த போட்டோவை பத்தி தான் கேட்கறான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. இவன் மதன். மதன். ஆ, அது அவங்ககிட்ட 10 பைசா கூட கிடையாது. டேய், இன்னும் சொல்லி முடிக்கல. டேய் அப்புறம் பேசுகிறேன். என்னடா கார் என்னடா காரு, நடந்தா நல்லது தான். இந்த ஊர்ல கொடகுல இருந்து வர முதல் மேரேஜ் இதுதான். உங்க ஊரு சம்பிரதாயம் எல்லாம் சொல்லுங்க. ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். அதுல சில கண்டிஷன்லாம் இருக்கு. ஆமா, அதோட எல்லாம் இங்க details ready எல்லாம் பண்ணி நான் correct ஆ சொல்ல போறேன். நம்ம உள்ள போலாம். அதெல்லாம் நான் விஜேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணணும். எல்லாம் சரியா ரெடி இருக்கு. தான் வாங்கிருக்கேன். அக்ரிமெண்ட் இருக்குக்கா? அது கொடு. நேத்து புரோக்கர் சொன்னதுனால ரெடி பண்ணோம். அப்ப வாசிக்கலாம்ல? அது கொடுத்துருங்க. தமிழ்ல படி. செங்கோட்டையை சேர்ந்த சாத்தோத்தை தேசம் நானும் மகன் விஜேசும், கோயமுத்தூர் காந்தி நகரை சேர்ந்த சோமப்பாவோட பொண்ணு காவிரியுடன் நடக்கும் திருமணத்திற்கு நம்ம பார்ட்டி செக்ரட்டரி வனஜா அக்காவோட முன்னிலையில் இப்போ ஒப்புதல் வாங்க போறேன். எல்லாரும் கேட்டீங்கல்ல? தீர்மானத்துக்காக பேசின புரோக்கர் சார்ஜ் 1 லட்ச ரூபால பாதி கல்யாணம் நிச்சயம் பண்ற அன்னைக்கும் மீதம் இருக்கிற பாக்கிய கல்யாணத்தை அன்னைக்கும் கொடுக்கறதா இதுல ஒப்புதல் கொடுக்கறோம். இதுல இங்க எல்லாமே ஓகே தான். இரு வீட்டாரும் முடிவு பண்ணி நிச்சயம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. இதுல சொல்லப்பட்ட ஏதாவது மாத்தணும்னா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்றேன். 1.5 லட்சம் நம்மளோட ஃபீஸ், புரியுதுல? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது யாராவது பிடிக்காம இருந்தோ இல்ல இத பத்தி வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலோ இங்கேயே கேட்டுறலாம். நீங்க டேய், தங்கச்சி பிரசவம் வரைக்கும் எழுத்து அடிக்காத. 5000 ரூபா சேர்த்து கமிஷன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த பொண்ணு அவன் வேற யார்ட்டையும் வித்துருவான். இது என்ன மீன் வியாபாரமா? இதுல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் புரோக்கருக்கு நல்லா தெரியும். இதில் உள்ள விஷயத்த நாம சாட்சிப்படுத்த போறோம். கையெழுத்து போடுறவங்க பேரெல்லாம் நான் கூப்பிடுறேன். ஒருத்தரா வந்து கையெழுத்து போடுங்க. இது எல்லாத்தையும் சைன் போடு. சோமப்பா, அஞ்சிரெட்டி, எதையும் miss பண்ணாத, நாகிரெட்டி, சரியா? புரோக்கர் திம்மப்பா, நீங்க 3 பேர் வந்து கையெழுத்து போடுங்க. அதை முடிச்சுட்டு இங்கேயும் போட்டுருங்க. என்னாச்சு? பால் கிடைக்கல வனஜா. மரியம்மா எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் பாலை கறந்துட்டு வாங்க. ஆடுக்கு 6 மாசமா பால் கறக்கல. அட நீ போய் வாங்கிட்டு வாடி. நான் போகல, நான் இதை பார்க்கணும். இது என்ன பாக்குறது? இது என்ன கட்சி சம்மேளனமா? எந்த பால் விஷயத்துக்காகவும் யாரும் நம்மளை தோக்கடிக்க முடியாது. பிளாக் டீயை கொடுங்க, அதுதான் சரியா இருக்கும். மஞ்சு அக்கா, நாங்கள் 2 பெக் அடிச்சுட்டு வரோம். இது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குறை. 2 பேக்கு உள்ள போச்சுன்னா அப்புறம் டைம் எல்லாம் நம்ம சொல்றது. வேணும்னா நீயே சமைச்சுக்கோ, எதையும் வேஸ்ட் பண்ணாத. இது நல்லா இருக்கே. எல்லாம் தயார் தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த பொண்ணு லைன்ல இருக்கு, வா மஞ்சு அக்காட்ட சொல்லலாம். மஞ்சு அக்கா, அந்த பொண்ணு தான் வீடியோ காலில் இருக்கா, வாங்க. எனக்கு இன்னொன்று வேணும். ஹாய். மேஹும் வனஜாஹும். ஹிந்தியில் தமிழே தெரியும். இவங்க நம்ம பார்ட்டி செக்ரட்டரி. எல்டிஎஃப். இங்கெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அவள் கஷ்டம்லாம் தீர்ந்துடும்ல, நம்ம காசு கொடுக்குறோம்ல. லால் சலாம். லால் சலாம். அக்கா நீ பாடுற. இந்தாங்க உங்களுடைய மருமக பேசுறாங்க. எங்கெங்க காட்டு. பார்க்க முடியல வனஜா, கருப்பா இருக்கு. பாக்குற. கடவுளே, யார நீ கண்டுபிடிச்ச வனஜா? இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு இவளா விட மாட்டேன் நானு. இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா ஊர்க்காரங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? இந்த வீட்டுல அவளை நான் சேர்க்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் என்ன நடந்துடுமா? அடுபாவி, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? அம்மா, அது நைட் ட்ரெஸ் தானே? என்ன சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பொண்ணு. நான் சொல்றத கேளுடா. இவளை மட்டும் நீ கட்டிக்காத, நான் சம்மதிக்க மாட்டேன். ஏப்பா நீயாவது சொல்லு. தான் வேணுங்கிறாங்க. என்ன பொண்ணுன்னு நீங்க எல்லாம் ஒத்து போறீங்க? பொண்ணு வேண்டவே வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க எல்லாரும் கொஞ்சம். ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? என்
போங்க, நீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு. போங்க, கிளம்புங்க. அப்படியே போயிருங்க. வராதீங்க. திரும்ப வராதீங்க. ஒண்ணு கிடையாது. கிளம்புங்க. எனக்கு பொண்ணு வேணாமா? ஏன் அதான் கல்யாணம் பா. சொன்னா கேளு. சொந்த மாமா கல்யாணத்துல பண்ண என்ன பண்ணுவாங்க? எனக்கு யாரும் இல்ல. போடா. ஏய் மச்சான் டேய் அவன புறா நான் பண்ணிக்க போறேன்டா. டேய் நில்றா டேய். பேசாம இங்கிருந்து போ. ஜட்டி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஜட்டி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. சும்மா இருங்க. போங்க, போங்க. ஜட்டி போடாத பண்ணா கொண்டு வாங்க. போங்க.